Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இட்ஸ் கோயிங் டு பி அ blush review. So என்ன blush பார்த்தீங்கன்னா this is from brand which India doesn't have. ஸோ இந்தியாவில் இந்த brand கிடையாது. இது என்ன brand பார்த்தீங்கன்னா this is Westman Atelier. ஸோ Westman Atelierல இந்த blushes தான் பார்க்க போகிறோம். ஸோ without further ado, let's keep on watching. ஃபைனலாக என்கிட்ட வெஸ்ட்மன் அட்டலியரோட பிராண்டோட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிராண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் அடோர் பண்ணுவாங்க. அவ்வளோ நல்ல ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வெஸ்ட்மன் கூச்சின்னு நினைக்கிறேன். அவங்களோட கூச்சி வெஸ்ட்மன் தப்பாக சொல்கிறேன். ஸோ கூச்சி வெஸ்ட்மனோட பிராண்ட் இது. அவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், செலிப்ரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க லான்ச் பண்ணியிருக்க பிராண்ட்லேருந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவு த பாக்ஸ் லுக்ஸ். இட் இஸ் ரியலி நைஸ் பேக்கேஜிங். சிம்பிள் கார்ட்போர்ட் பாக்ஸ், ஒரு பீச் கலராக கொடுத்துருக்காங்க. யா ஸோ பேபி சீக்ஸ் ப்ளஷ் ஸ்டிக். ஸோ ப்ளஷ் பார்த்துடலாம். ஸோ ப்ளஷோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. திஸ் இஸ் ரியலி நைஸ். ஒரு லக்ஸ் பேக்கேஜிங், நல்லா ஹெவியாக ஃபீல் பண்ணுறேன் பேக்கேஜிங்லேயே. ஒரு ஒரு வாட் சே ஒரு நல்ல ஒரு ஸ்டடியான ஒரு பேக்கேஜிங்கு. இது வந்து மேக்னெட்டிக் ஓப்பனிங் அண்ட் க்ளோஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் உள்ள ப்ராடக்ட் இப்படி தான் இருக்குது. யூ ஹாவ் டு ட்விஸ்ட் இட் லைக் திஸ். ஸோ ஓப்பன் பண்ணால் இப்படி தான் ப்ராடக்ட் இருக்குது. யூ ஹாவ் டு ட்விஸ்ட் இட் லைக் திஸ். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஷேட் ஐ ஹவ் காட். இந்த ஷேட் பெட்டல். ஸோ பெட்டல்ன்ற ஷேட் இப்படி தான் இருக்குது. இட் இஸ் ரியலி நைஸ் ஷேட். ஓகே, நெக்ஸ்ட் ஷேட் பார்த்தீங்கன்னா which is Minette. So this is Minette, ஒரு peach shade. Okay, these two the shades I bought. So in the shade so in the blush பார்த்தீங்கன்னா ஒரு description part. இது வந்து ரெண்டுமே வந்து மேக்னெட்டிக், வந்து ரொம்ப மேக்னெட்டிக்காக இருக்கிறதுனால இட் இஸ் ரெப்பலிங் ஈச் அதர் காய்ஸ். இட் இஸ் ரியலி தட் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மேக்னெட் க்ளோஷர் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் ஒழுங்காக தானே பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பாருங்களேன், இது இப்படி பக்கத்தில் இருக்கவே விட மாட்டேங்குது. பக்கத்தில் வச்சா கூட விழுந்துருதுங்க. ஏன்னா ரெண்டு ரிப்பல் ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் ரியலி நைஸ் ஹவ் தே ஹவ் கிவன் ஸ்ட்ராங் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. ஈவன் பேக்கேஜிங் ஆல்சோ. யா ஓகே, நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் இப்போ பார்த்துடலாம். ஸோ நான் இதை எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப்ரிஜஸ் யூகேயில் தான் வாங்கினேன். பிகாஸ் என்னோட சிஸ்டர் அங்கேருந்து வந்திருந்தாங்க. ஐ பாட் சம் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் யூகே. யா டெஃபினெட்லி யூ பி சீவிங் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் யூகே. யா தெர் இஸ் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் ஆஸ் வெல். ஸோ இதை தான் அங்கே தான் வாங்கினேன். ஸோ திஸ் இஸ் 44 pounds யூகேயில். பெட்டல்ன்ற ஷேட் தான் நான் வாங்கியிருந்தேன். மினட்ன்ற ஒரு ஷேடு வாங்கியிருந்தேன். ஓகே, ஸோ இதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, த க்ரீமி மல்டி பர்பஸ் ஃபார்முலா ஃபார் cheeks அண்ட் லிப்ஸ் இஸ் இன்ஃப்யூஸ்டு வித் ஹைட்ரேட்டிங் ingredients ஃபார் சீம்லெஸ் blendability for that flushed from within pop of color. Biomimicry pigment technology boosts pigments payoff and makes layering over liquid or powder formula effortlessly. Mix and match these ultra flattering shades to your mood. The original size of the baby cheese is okay. No paraben, no pegs, no phthalates, no synthetic fragrance, no animal testing. Okay, nice. ஸோ நல்லா இருக்க ஃபீச்சர்ஸ்லாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் லிப்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் யூ கேன் யூஸ் இட் இன் ஷேக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து லிக்விட் ப்ராடக்ட்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், பவுடர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம்னு போட்டிருக்கு. தட் இஸ் ரியலி சம்திங் காய்ஸ். பிகாஸ் நான் வந்து அப்ளை பண்ணும்போது ஃபவுண்டேஷன் போட்டு டேரெக்டாக லிக்விட் மேலே தான் பண்ணியிருந்தேன். பட் இவங்க வந்து பவுடர் மேலேயும் அப்ளை பண்ணலாம்னு போட்டிருக்காங்க. தட் இஸ் ரியலி நைஸ் டு நோ. அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃப்யூச்சரில். பட் ஐ டென்ட் டூ இன் திஸ் டெமோ. நான் அப்படி பண்ணி பார்க்கல. Yeah, that is something I just got to know. Okay. Which is nice. Okay guys, so this is a description. இவங்க நிறைய ஷேட் வச்சிருக்காங்க. I think at least 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 ஷேட்ஸ் வச்சுருக்காங்க. என்கிட்ட 2 ஷேட் இருக்குது, நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிட்டேன். ஸோ மினட்ன்ற ஷேட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் பீச்.
ஓகே, ஸோ இந்த ஷேடு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் மின்னட். ஸோ இந்த ஷேடு பார்த்தீங்கன்னா விச் ஹேஸ் கோல்ட் ஃப்ளக்ஸ் டு இட், பிகாஸ் இது டைரக்டான ஒரு மேட் ப்ராப்பர் பீச் கலர் கிடையாது. இதில் நல்லா ஒரு கோல்டு இலுமினேஷன் கொடுக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைலைட்டிங்கான ஒரு ஷேட் கிடைக்குது. ஓகே, ஸோ நம்ம வெயிட் பண்ணாமல் இதோட டெமோ போயிடலாம். ஹே காய்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம 2 நியூ ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். இட் இஸ் ப்ளஷ். ஸோ என்ன ப்ளஷ்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்மைன் அட்டையிலேருந்து இந்த ப்ளஷஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நான் ஸ்வாட்ச் பண்ணி காமிச்சிடுறேன். என் பேக் ஆஃப் மை ஹேண்டில் ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஷேட் இஸ் பெடல். ஓகே, திஸ் இஸ் ஹவு த ஷேட் லுக்ஸ். இதுதான் பெடல். It is a really nice color. Okay, this is petal guys. First shade. This is petal. ஒரு நல்ல ஒரு பிங்க் டோன்டான ஒரு ஷேடு. ஓகே, நெக்ஸ்ட் ஷேடு பார்த்தீங்கன்னா மினட். ஐ திங்க் ஐம் ப்ரொனவுன்சிங் இட் ரைட். ஓகே, ஸோ இதோட ஷேடு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு. இது ஒரு பீச் டோன்டான ஒரு ஷேட் மாதிரி இருக்கு. ஓகே, திஸ் இஸ் மினட். மினட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீச் டோன், பட் இட் ஹேஸ் சம் ஷிம்மர் டு இட். ஒரு கோல்டு ஷிம்மர் இருக்குது அதுக்குள்ளே, அதனால் அப்படி இருக்குது. என்னோட ஸ்கின் டோனுக்கு இந்த மாதிரி ஸ்கின் டோனுக்கு இந்த மாதிரி கலர் இப்படி தான் கலர் ஷோ ஆகுது காய்ஸ். ஸோ ஐ வில் ஜஸ்ட் புட் இட் ஆன் த பாம் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஃபஸ்ட்டு பெட்டல் ஷேட் யூஸ் பண்ணலாம். ஸோ I'm just gonna apply here. இது வந்து ரொம்ப ஆயிலியான கன்சிஸ்டன்சி இல்லாதனால இட் டசன்ட் மூவ். ஸோ I'm just applying directly. நல்லா blend பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரோசி டோனான ஒரு கலர். ஐ really like கலர். ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. அண்ட் தென் ஃபவுண்டேஷன் எதுவும் மூவ் ஆகலை. ஸ்டேயிங் பிளேஸ். உங்களுக்கு கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஃப்ளஷ் லுக் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். யூ கேன் see myself here. Wow, this is nice color. So this is petal. Next வந்து மின்னட் ட்ரை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் மின்னட் which is peach color with கோல்டன் ஃப்ளெக்ஸ், ஒரு மெட்டாலிக் ஷேடு உள்ள ஒரு ஷிம்மர் ஷேடு உள்ள ஒரு கலர். இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணியாச்சு. Just gonna take some other brush to blend this thing. ஸோ இது வந்து ஈவன் தோ வந்து உங்களுக்கு பீச் கலர் லைட்டாக தெரிஞ்சாலுமே, மேபி என்னோட ஸ்கின் டோனா என்னன்னு தெரியல, பட் லைட்டாக பீச் டோன் தெரியுது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த கோல்டு ரிஃப்ளெக்ஸ் பயங்கரமாக இருக்குது. யூ கேன் ஆல்ரெடி see here நல்லா ஒரு கோல்டு ரிஃப்ளெக்ஸ் இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ளஷ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே அப்படி இல்லை. திஸ் இஸ் டோட்டலி மேட் அண்ட் யூ கேன் see the color clearly here. So this is the difference between these two shades from Westman Atelier. Maybe எனக்கு ரெண்டு கலருமே பிடிச்சிருக்கு. மேபி இந்த ஷேடு வந்து இன்னும் லைட்டாக ஸ்கின் டோன்ஸுக்கு வந்து பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். என் ஷேடு என்னோட அடுத்த ஷேடு இருக்கவங்களுக்குலாம் திஸ் கலர் won't show up, ஆல்வோ தெரியாது, பிகாஸ் ஆஃப் வெரி லைட் பிக்மெண்ட் இன் த கலர் as well as அந்த கோல்டு ரிஃப்ளெக்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யூ கேன் see little bit but not like this one. ஸோ அதுதான் சொல்ல நினச்சேன். ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் முடிச்சுட்டு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே கைஸ், நீங்கள் டெமோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெமோலேயே நான் சொல்லியிருப்பேன் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் சைடு இஸ் அந்த பெட்டல்ன்ற ஷேடு விச் இஸ் ஒரு ரோசி டோன்டான ஒரு மாவ் ஷேடு விச் இஸ் ரியலி குட் அண்ட் இட் இஸ் மேட் ஷேடு. நல்லாவே அப்ளை ஆச்சு, ஈஸியாக பிளெண்டபிள் ஆச்சு. அண்ட் திஸ் சைடு ஐ ஹவ் அப்ளைட் மினட் ஷேடு விச் இஸ் பீச் அண்ட் கோல்ட் ஃப்ளெக்ஸஸ் ஜாஸ்தி இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் ஏன் ஸ்கின் டோனுக்கு வந்து அந்த பீச் டோன் வந்து ரொம்ப
கம்மியா தான் தெரிஞ்ச மாரி இருந்தது. பட் அந்த கோல்ட் ரிஃப்ளெக்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. ஸோ மேபி லைட்டர் ஷேட் உள்ள பீப்பிள்க்கு மேபி அவங்க பீச் கலர் நல்லா தெரிய வாய்ப்புண்டு. இன்னும் என்னோட டார்க்கர் ஷேட் போனீங்க அப்படின்னா, அந்த பீச் ஷேட் வந்து அவ்வளவா தெரியாதுன்னு நெனைக்கிறேன். பிகாஸ் கோல்டு தான் நீங்க நல்லா ப்ராமினென்ட்டா எனக்கு தெரிஞ்சுச்சு. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் சே. ஸோ உங்களுக்கு அந்த மாரி கோல்டு வேண்டாம் அப்படின்னா, யூ ஷுட் அவாய்ட் திஸ் மினட் ஷேட். பெட்டல் இஸ் ரியலி நைஸ். பெட்டல் நல்லா ஒரு ஒரு மேட் ஃபினிஷான ஒரு கலர். இட் ஷோஸ் த கலர் ப்ராம்ப்ட்லி. ஸோ எனக்கு அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஐ ஹவ் பாட் சம்திங் டிஃப்ரெண்ட். 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ளஷஸ் வாங்கியிருக்கேன். திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரிவ்யூ காய்ஸ். ஸோ இது பற்றினா ஒரு ஃபுல் இம்ப்ரெஷன் உங்களுக்கு வேணும், இல்லை இதை பற்றினா ஒரு யூஸ் பண்ணக்கப்போ எப்படி இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ டெஃபினெட்லி டூ இன் ஒன் ஆஃப் மை கிளாம் வீடியோ லேட்டர் ஆன். ஓகே, சண்டே கிளாமில் நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த சின்ன வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.